ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மக்ருனி முட்டை போட்டு குடமிளகா வச்சு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம பார்த்தோம்னா இப்போ நீங்களே பாருங்கள், வெங்காயம் மக்ருனியை இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அழகாக எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சாச்சு. அதில் நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நம்ம இப்போ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறத அழகாக இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி வெங்காயத்தை அழகாக இந்த மாதிரி வணக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி விடணும். நல்லா இந்த மாதிரி வதக்கி விடணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கனால அழகாக பொங்கி வருது பாருங்களேன். சாப்பிட்றப்போ நல்லா வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகா, பீன்ஸு, கேரட்டு இவைகளெல்லாம் நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம அந்த இதோட ஒன்றா சேர்த்து நல்லா வணக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். பீன்ஸ் விதையெல்லாம் இருக்குது பாருங்கள், அழகா இந்த மாதிரி நல்லா போட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி நீங்களே பாருங்களேன், இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டான சுவையான முட்டை ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தோம்னா மறுபடியும் கிளறி விட்டுணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி நல்லா உப்பு சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது மூணையும் நல்லா சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா அந்த காய்கறிகளும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த மிளகா எல்லாம் வேகிறதுக்காக இந்த மாதிரி மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள். அதை நல்லா இப்படி இந்த மாதிரி கிண்டி விட்டு ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும். நல்லா இந்த மாதிரி அழகாக கிண்டி விட்டுக்கணும். நீங்களே பாருங்களேன் எந்த அளவுக்கு அருமையாக வெந்திருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் முட்டை நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை இந்த மாதிரி உடைச்சி உள்ளே ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை நல்லா இந்த மாதிரி உடச்சி உள்ளே ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடி பிடிக்க விட்டுறக்கூடாது. அதனால் நல்லா கிண்டி விட்டுறணும். இந்த மாதிரி பொரியல் கிண்டுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுறணும். ஒன்றை போலையே நல்லா பாருங்களேன் எந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வருதுன்னு. அழகாக பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் அழகாக நல்லா வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மாதிரி மேகி மசாலாவை இந்த மாதிரி சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். கொஞ்சம் விட்டனாலும் அடி பிடிச்சிடும். அதனால் நல்லா கிளறி விட்டுக்கணும். மசாலா நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி அழகாக கிளறி விட்டுணும். இப்போ அழகாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க அந்த பாஸ்தாவை அதோடு சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மெதுவாக இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு வேக வச்சு கொஞ்சம் நேரம் ஆனனால இப்படி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டு அந்த மசாலோட ஒன்றா நல்லா கிண்டி விட்டுறணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டோம்னா அந்த மசாலா அப்போ தான் அந்த பாஸ்தாவோட நல்லா பிடிக்கும். நல்லா பிடிச்சதான் அதோட டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் புளிப்புக்காக டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறணும். நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டோம்னா டேஸ்ட்டான சுவையான செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாஸ்தா அதுவும் முட்டை ஃப்ளேவரில் செம்மையாக இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டு இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் ஆனால் தான் அந்த டேஸ்ட் வரும். அதனால் நல்லா கிண்டி விடணும். இந்த மாதிரி அழகாக கிண்டி விடணும்.
பாருங்கள் எந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இதில் மல்லித்தலையை எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலையை அழகாக பூ போல் தூவி விட்டு எடுத்தால் டேஸ்ட்டான சுவையான முட்டை பாஸ்தா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தமீம் லவ்லி. முட்டை பாஸ்தா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.